அத்தியாயம் 33. அல்-அஹ்ஸாப் கூட்டுப்படையினர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நபிய்யு இத்தகில்லாஹ வ லா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன் இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா. நபியே, அல்லாஹுவை அஞ்சுவீராக. ஏக இறைவனை மறுப்போருக்கும் நயவஞ்சகர்களுக்கும் கட்டுப்படாதீர். அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான். وَاتَّبِعْ مَا يُوحَى إِلَيْكَ مِنْ رَبِّكَ إِنَّ اللَّهَ كَانَ بِمَا تَعْمَلُونَ خَبِيرًا. முஹம்மதே, உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக. நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். وَتَوَكَّلْ عَلَى اللَّهِ وَكَفَى بِاللَّهِ وَكِيلًا. அல்லாஹ்வே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். مَا جَعَلَ اللَّهُ لِرَجُلٍ مِّن قَلْبَيْنِ فِي جَوْفِهِ وَمَا جَعَلَ أَزْوَاجَكُمُ اللَّائِي تُظَاهِرُونَ مِنْهُنَّ أُمَّهَاتِكُمْ وَمَا جَعَلَ أَدْعِيَاءَكُمْ أَبْنَاءَكُمْ ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ وَاللَّهُ يَقُولُ الْحَقَّ وَهُوَ يَهْدِي السَّبِيلَ. எந்த மனிதருக்குள்ளும் இரண்டு உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. உங்களின் மனைவியரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்களை உங்கள் தாயார்களாக அவன் ஆக்கவில்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை. அல்லாஹ் உண்மையை கூறுகின்றான். அவனை நேர் வழி காட்டுகிறான். உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ் ஃபஇன் லம் தஅலமூ ஆபாஅஹும் ஃபஇኽவானுக்கும் ஃபித்தீன் வமவாலீக்கும் وَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ فِيمَا أَخْطَأْتُمْ بِهِ وَلَكِنْ مَا تَعَمَّدَتْ قُلُوبُكُمْ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. அவர்களை அவர்களின் தந்தையருடனே சேர்த்து அழையுங்கள். அதுவே அல்லாஹ்விடம் நீதியானது. அவர்களின் தந்தையரை நீங்கள் அறியாவிட்டால் அவர்கள் உங்களின் கொள்கை சகோதரர்களும் உங்கள் நண்பர்களும் ஆவர். தவறுதலாக நீங்கள் கூறிவிடுவதில் உங்கள் மீது குற்றமில்லை. மாறாக உங்கள் உள்ளங்களால் தீர்மானித்து கூறுவதே குற்றமாகும். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும் وَأُولُو الْأَرْحَامِ بَعْضُهُمْ أَوْلَى بِبَعْضٍ فِي كِتَابِ اللَّهِ مِنَ الْمُؤْمِنِينَ وَالْمُهَاجِرِينَ إِلَّا أَن تَفْعَلُوا إِلَى أَوْلِيَائِكُمْ مَعْرُوفًا كَانَ ذَلِكَ فِي الْكِتَابِ مَسْطُورًا. நம்பிக்கை கொண்டோருக்கு தங்களை விட இந்த நபிதான் முன்னுரிமை பெற்றவர். அவரது மனைவியர் அவர்களுக்கு அன்னையர். நம்பிக்கை கொண்டோரையும் ஹிஜ்ரத் செய்தோரையும் விட உறவினர்களே ஒருவருக்கு மற்றவர் முன்னுரிமை பெற்றவர். நீங்களாக உங்கள் நண்பர்களுக்கு உபகாரம் செய்தாலே தவிர. இது அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளது. இது பதிவேட்டில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. وَإِذْ أَخَذْنَا مِنَ النَّبِيِّينَ مِيثَاقَهُمْ وَمِنْكَ وَمِنْ نُوحٍ وَإِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَى ابْنِ مَرْيَمَ وَأَخَذْنَا مِنْهُمْ مِيثَاقًا غَلِيظًا لِيَسْأَلَ الصَّادِقِينَ عَنْ صِدْقِهِمْ
وأعد للكافرين عذابا أليما. நபிமார்களிடம் குறிப்பாக உம்மிடமும் நூஹ், இப்ராஹிம், மூசா, மரியமின் மகன் ஈசா ஆகியோரிடமும் அவர்களது உறுதிமொழியை நாம் எடுத்ததை நினைவூட்டுவீராக. உண்மையாளர்களை அவர்களது உண்மை பற்றி விசாரிப்பதற்காக அவர்களிடம் கடுமையான உடன்படிக்கை எடுத்தோம். தன்னை மறுப்போருக்கு அவன் துன்புறுத்தும் வேதனையை தயாரித்துள்ளான். يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. நம்பிக்கை கொண்டோரே, உங்களிடம் கூட்டுப்படையினர் வந்தபோது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு எதிராக காற்றையும் நீங்கள் காணாத படையினரையும் அனுப்பினோம். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கின்றான். إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنونا هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. உங்கள் மேற்புறத்திலிருந்தும் உங்கள் கீழ்ப்புறத்திலிருந்தும் அவர்கள் வந்தபோது பார்வைகள் நிலை குத்தி இதயங்கள் தொண்டை குழிகளை அடைத்து அல்லாஹுவை பற்றி நீங்கள் பலவிதமான எண்ணங்களை கொண்டபோது அங்குதான் நம்பிக்கை கொண்டோர் சோதிக்கப்பட்டனர். அவர்கள் கடுமையாக ஆட்டு வைக்கப்பட்டார்கள். وَإِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ مَّا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ إِلَّا غُرُورًا. அல்லாஹுவும் அவனது தூதரும் ஏமாற்றும் வாக்குறுதியை அளித்தனர் என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர். وَإِذْ قَالَتْ طَائِفَةٌ مِّنْهُمْ يَا أَهْلَ يَثْرِبَ لَا مُقَامَ لَكُمْ فَارْجِعُوا وَيَسْتَأْذِنُ فَرِيقٌ مِّنْهُمُ النَّبِيَّ يَقُولُونَ إِنَّ بُيُوتَنَا عَوْرَةٌ وَمَا هِيَ بِعَوْرَةٍ إِن يُرِيدُونَ إِلَّا فِرَارًا. யஸ்ரிப் வாசிகளே, உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது, எனவே திரும்பி செல்லுங்கள் என்று அவர்களில் ஒரு சாரார் கூறிய போதும் சோதிக்கப்பட்டனர். பாதுகாப்பானவையாக இருந்தும் எங்கள் வீடுகள் பாதுகாப்பற்றவையாக உள்ளன என கூறி நபியிடம் அவர்களில் ஒரு பிரிவினர் அனுமதி கோரினார்கள். அவர்கள் வெறுண்டோடுவதை தவிர வேறு எதனையும் விரும்பவில்லை. وَلَوْ دُخِلَتْ عَلَيْهِمْ مِنْ أَقْطَارِهَا ثُمَّ سُئِلُوا الْفِتْنَةَ لَآتَوْهَا وَمَا تَلَبَّثُوا بِهَا إِلَّا يَسِيرًا. அவர்களுக்கு எதிராக அதன் பல பாகங்களிலிருந்தும் படையெடுக்கப்பட்டு பின்னர் குழப்பம் விளைவிக்குமாறு அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தால் அதை செய்திருப்பார்கள். சிலரை தவிர மற்றவர்கள் அங்கு தங்கியிருக்க மாட்டார்கள். وَلَقَدْ كَانُوا عَاهَدُوا اللَّهَ مِنْ قَبْلُ لَا يُوَلُّونَ الْأَدْبَارَ وَكَانَ عَهْدُ اللَّهِ مَسْئُولًا. புறங்காட்டி ஓடுவதில்லை என்று முன்னர் அல்லாஹ்விடம் உறுதிமொழி எடுத்திருந்தனர். அல்லாஹ்விடம் எடுத்த உறுதிமொழி விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. قُلْ لَنْ يَنْفَعَكُمُ الْفِرَارُ إِنْ فَرَرْتُمْ مِنَ الْمَوْتِ أَوِ الْقَتْلِ وَإِذًا لَا تُمَتَّعُونَ إِلَّا قَلِيلًا. நீங்கள் வெறுண்டோடினால் வெறுண்டோடுவது மரணத்தையோ கொல்லப்படுவதையோ தடுக்காது. அப்போது குறைவாகவே நீங்கள் வசதி அளிக்கப்படுவீர்கள் என்று கூறுவீராக. قُلْ مَنْ ذَا الَّذِي يَعْصِمُكُمْ مِنَ اللَّهِ إِنْ أَرَادَ بِكُمْ سُوءًا أَوْ أَرَادَ بِكُمْ رَحْمَةً وَلَا يَجِدُونَ لَهُم مِّن دُونِ اللَّهِ وَلِيًّا وَلَا نَصِيرًا. அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை நாடினால்
அவனிடமிருந்து உங்களை காப்பவன் யார்? அல்லது உங்களுக்கு அருளை நாடினால் அதை தடுப்பவன் யார் என்று கேட்பீராக. அல்லாஹுவை அன்றி பொறுப்பாளனையோ உதவியாளனையோ அவர்கள் காண மாட்டார்கள். قد يعلم الله المعوقين منكم والقائلين لإخوانهم هلم إلينا ولا يأتون البأس إلا قليلا. உங்களில் தடை செய்வோரையும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தமது சகோதரர்களுக்கு கூறியோரையும் அல்லாஹ் அறிவான். அவர்கள் குறைவாகவே தவிர போர்க்களத்திற்கு வரமாட்டார்கள். அஷிஹ்ஹதன் அலைக்கும் فإذا جاء الخوف رأيتهم ينظرون إليك تدور أعينهم كالذي يغشى عليه من الموت فإذا ذهب الخوف سلقوكم بألسنة حداد أشحة على الخير أولئك لم يؤمنوا فأحبط الله أعمالهم وكان ذلك على الله يسيرا. உங்களுக்கு எதிராக அவர்கள் கஞ்சத்தனம் செய்கின்றனர். பயம் வரும்போது மரண பயத்தினால் மூர்ச்சை அடைந்தவனை போல் கண்கள் சுழல அவர்கள் உம்மை பார்ப்பதை நீர் காண்பீர். பயம் தெளிந்ததும் போரில் கிடைத்த பொருட்களில் பேராசை கொண்டு கூர்மையான நாவுகளால் உங்களை துன்புறுத்துகின்றனர். அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்களின் செயல்களை அல்லாஹ் அழித்து விட்டான். இது அல்லாஹுவுக்கு எளிதானதாகவே இருக்கிறது. يحسبون الأحزاب لم يذهبوا وإن يأتي الأحزاب يودوا لو أنهم بادون في الأعراب يسألون عن أنبائكم ولو كانوا فيكم ما قاتلوا إلا قليلا. கூட்டுப்படையினர் இன்னும் செல்லவில்லை என்று நினைக்கின்றனர். கூட்டுப்படையினர் வந்துவிட்டால் கிராமப்புறத்தாரிடம் உங்களை பற்றிய செய்திகளை விசாரித்துக் கொண்டிருக்கவே விரும்புவார்கள். உங்களுடன் அவர்கள் இருந்திருந்தாலும் குறைவாகவே தவிர போரிட்டிருக்க மாட்டார்கள். لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. وَلَمَّا رَأَى الْمُؤْمِنُونَ الْأَحْزَابَ قَالُوا هَذَا مَا وَعَدَنَا اللَّهُ وَرَسُولُهُ وَصَدَقَ اللَّهُ وَرَسُولُهُ وَمَا زَادَهُمْ إِلَّا إِيمَانًا وَتَسْلِيمًا. நம்பிக்கை கொண்டோர் கூட்டுப்படையினரை கண்டபோது இதுவே அல்லாஹுவும் அவனது தூதரும் நமக்கு வாக்களித்தது, அல்லாஹுவும் அவனது தூதரும் உண்மையை சொன்னார்கள் என்று கூறினர். நம்பிக்கையையும் கட்டுப்படுதலையும் தவிர வேறெதனையும் அவர்களுக்கு அது அதிகமாக்கவில்லை. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. அல்லாஹ்விடம் எதை பற்றி உறுதிமொழி எடுத்தார்களோ அதை உண்மைப்படுத்தியோரும் நம்பிக்கை கொண்டோரில் உள்ளனர். தமது லட்சியத்தை அடைந்தவரும் அவர்களில் உள்ளனர். அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பவரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் சிறிதளவும் வாக்கு மாற்றம் செய்யவில்லை. ليجزي الله الصادقين بصدقهم ويعذب المنافقين إن شاء أو يتوب عليهم إن الله كان غفورا رحيما. உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மையின் காரணமாக அல்லாஹ் பரிசளிப்பான். நாடினால் நயவஞ்சகர்களை தண்டிப்பான் அல்லது அவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். وَرَدَّ اللَّهُ الَّذِينَ كَفَرُوا بِغَيظِهِمْ لَمْ يَنَالُوا خَيْرًا وَكَفَى اللَّهُ الْمُؤْمِنِينَ الْقِتَالَ
وكان الله قويا عزيزا. தன்னை மறுப்போரை எந்த நன்மையும் அடையாமல் அவர்களது கோபத்துடனேயே அவன் திருப்பி அனுப்பினான். நம்பிக்கை கொண்டோருக்காக போரிட அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் வலிமை மிக்கவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். وأنزل الذين ظاهروهم من أهل الكتاب من صياصيهم وقذف في قلوبهم الرعب فريقا تقتلون وتأسرون فريقا. அவர்களுக்கு உதவி செய்ய வேதமுடையோரை அவர்களின் கோட்டைகளிலிருந்து இறக்கினான். அவர்களின் உள்ளங்களில் அச்சத்தை போட்டான். ஒரு கூட்டத்தை நீங்கள் கொன்றீர்கள், மறு கூட்டத்தை சிறைபிடித்தீர்கள். وَأَوْرَثَكُمْ أَرْضَهُمْ وَدِيَارَهُمْ وَأَمْوَالَهُمْ وَأَرْضًا لَمْ تَطَئُوهَا وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرًا. அவர்களது பூமிக்கும் வீடுகளுக்கும் அவர்களது செல்வங்களுக்கும் நீங்கள் கால் வைக்காத பூமிக்கும் உங்களை அவன் வாரிசாக்கினான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا. இவ்வுலக வாழ்வையும் இதன் அலங்காரத்தையும் நீங்கள் விரும்பினால் வாருங்கள், உங்களுக்கு வசதி அளித்து அழகிய முறையில் உங்களை விடுவித்து விடுகிறேன் என்று நபியே உமது மனைவியரிடம் கூறுவீராக. وَإِن كُنتُنَّ تُرِدْنَ اللَّهَ وَرَسُولَهُ وَالدَّارَ الْآخِرَةَ فَإِنَّ اللَّهَ أَعَدَّ لِلْمُحْسِنَاتِ مِنكُنَّ أَجْرًا عَظِيمًا. நீங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுமை வாழ்வையும் விரும்பினால் உங்களில் நன்மை செய்வோருக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தயாரித்துள்ளான். يا نساء النبي من يأت منكن بفاحشة مبينة يضاعف لها العذاب ضعفين وكان ذلك على الله يسيرا. நபியின் மனைவியரே, உங்களில் யாரேனும் தெளிவான வெட்கக்கேடானதை செய்தால் அவருக்கு 2 மடங்கு வேதனை அளிக்கப்படும். அது அல்லாஹுக்கு எளிதானதாகவே இருக்கிறது. وَمَن يَقْنُتْ مِنكُنَّ لِلَّهِ وَرَسُولِهِ وَتَعْمَلْ صَالِحًا نُؤْتِهَا أَجْرَهَا مرتين وأعتدنا لها رزقا كريما. நபியின் மனைவியரான உங்களில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நல்லறம் செய்பவருக்கு அவரது கூலியை 2 தடவை வழங்குவோம். அவருக்கு மதிப்புமிக்க உணவையும் தயாரித்துள்ளோம். يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. நபியின் மனைவியரே, நீங்கள் பெண்களில் எவரையும் போன்றோர் அல்லர். நீங்கள் இறைவனுக்கு அஞ்சினால் குழைந்து பேசாதீர்கள். எவனது உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலப்படுவான். அழகான கூற்றையே கூறுங்கள். وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى وَأَقِمْنَ الصَّلَاةَ وَآتِينَ الزَّكَاةَ وَأَطِعْنَ اللَّهَ وَرَسُولَهُ إِنَّمَا يُرِيدُ اللَّهُ لِيُذْهِبَ عَنكُمُ الرِّجْسَ أَهْلَ الْبَيْتِ وَيُطَهِّرَكُمْ تَطْهِيرًا. உங்கள் வீடுகளிலேயே தங்குங்கள். முந்தைய அறியாமை காலத்தில் வெளிப்படுத்தி தெரிந்தது போல்
தெரியாதீர்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத் கொடுங்கள், அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இவ்வீட்டினராகிய உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்கவும் உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்தவுமே அல்லாஹ் நாடுகிறான். وَاذْكُرْنَ مَا يُتْلَى فِي بُيُوتِكُنَّ مِنْ آيَاتِ اللَّهِ وَالْحِكْمَةِ إِنَّ اللَّهَ كَانَ لَطِيفًا خَبِيرًا. உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள். அல்லாஹ் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்படும் ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்துக்கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான். وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. அல்லாஹுவும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை. அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவாக வழிகட்டு விட்டார். وَإِذْ تَقُولُ لِلَّذِي أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِ وَأَنْعَمْتَ عَلَيْهِ أَمْسِكْ عَلَيْكَ زَوْجَكَ وَاتَّقِ اللَّهَ وَتُخْفِي فِي نَفْسِكَ مَا اللَّهُ مُبْدِيهِ وَتَخْشَى النَّاسَ وَاللَّهُ أَحَقُّ أَن تَخْشَاهُ فَلَمَّا قَضَى زَيْدٌ منها وطرا زوجناكها لكي لا يكون على المؤمنين حرج في أزواج أدعيائهم إذا قضوا منهن وطرا وكان أمر الله مفعولا. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்து நீரும் அவருக்கு அருள் புரிந்தீரோ அவரிடம் உமது மனைவியை உம்மிடம் வைத்துக்கொள், அல்லாஹுவை அஞ்சுக்கொள் என்று நீர் கூறியதை எண்ணி பார்ப்பீராக. அல்லாஹ் வெளிப்படுத்த இருந்ததை உமது மனதுக்குள் மறைத்துக் கொண்டீர். மனிதருக்கு அஞ்சினீர், நீர் அஞ்சுவதற்கு அல்லாஹுவே தகுதியானவன். ஜைது என்பார் அவரிடம் தன் தேவையை முடித்துக் கொண்ட போது, விவாகரத்து செய்த போது உமக்கு அவரை மணமுடித்து தந்தோம். வளர்ப்பு மகன்கள் தம் மனைவியரிடம் தமது தேவையை முடித்துக் கொண்டால், விவாகரத்து செய்தால் அவர்களை வளர்ப்பு தந்தையரான நம்பிக்கை கொண்டோர் மணந்து கொள்வது குற்றமாக கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்தோம். அல்லாஹுவின் கட்டளை செய்து முடிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ما كان على النبي من حرج فيما فرض الله له سنة الله في الذين خلوا من قبل وكان أمر الله قدرا مقدورا.
الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله وكفى بالله حسيبا. அல்லாஹ் அவருக்காக செய்த ஏற்பாட்டில் நபியின் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹுவை அஞ்சி அவனை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாது அல்லாஹுவின் தூது செய்திகளை எடுத்து சொன்ன முன் சென்றோரிடம் அல்லாஹுவின் வழிமுறை இதுவே. அல்லாஹுவின் கட்டளை தீர்மானிக்கப்பட்ட முடிவாக இருக்கிறது. அல்லாஹ் கணக்கெடுக்க போதுமானவன். ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. முகம்மது உங்களின் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, மாறாக அல்லாஹுவின் தூதராகவும் நபிமார்களில் முத்திரையாகவும் இருக்கின்றார். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினையுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரதன் வஅஸீலா. அவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள். ஹுவல்லதீ யுஸல்லி அலைக்கும் வமலாயிகத்துஹு லியுக்ரிஜகும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வகான பில் முஃமினீன ரஹீமா. இருள்களிலிருந்து ஒளிக்கு உங்களை கொண்டு செல்வதற்காக அவனே உங்களுக்கு அருள் புரிகிறான். அவனுடைய வானவர்கள் உங்களுக்காக அருளை தேடுகின்றனர். அவன் நம்பிக்கை கொண்டோரிடம் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான். தஹிய்யத்துஹும் யௌம யல்கௌனஹு ஸலாம் வஅஅத்த லஹும் அஜ்ரன் கரீமா. அவனை அவர்கள் சந்திக்கும் நாளில் அவர்களின் காணிக்கை சலாம் என்பதாகும். அவர்களுக்காக மரியாதைக்குரிய கூலியும் அவன் தயாரித்துள்ளான். யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அர்ஸல்நாக ஷாஹிதன் வமுபஷ்ஷிரன் வநதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜன் முனீரா. நபியே, உம்மை சாட்சியாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் அல்லாஹுவின் விருப்பப்படி அவனை நோக்கி அழைப்பவராகவும் ஒளி வீசும் விளக்காகவும் நாம் அனுப்பினோம். وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்விடமிருந்து பெரிய அருட்கொடை உள்ளது என்று அவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. ولا تطع الكافرين والمنافقين ودع أذاهم وتوكل على الله وكفى بالله وكيلا. ஏக இறைவனை மறுப்போருக்கும் நயவஞ்சகருக்கும் கட்டுப்படாதீர். அவர்களின் தொல்லைகளை அலட்சியப்படுத்துவீராக. அல்லாஹுவையே சார்ந்திருப்பீராக. அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன். يا أيها الذين آمنوا إذا نكحتم المؤمنات ثم طلقتموهن من قبل أن تمسوهن فما لكم عليهن من عدة تعتدونها فمتعوهن وسرحوهن سراحا جميلا. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களை மணந்து அவர்களை தீண்டுவதற்கு முன் விவாகரத்து செய்துவிட்டால் உங்களுக்காக அவர்கள் அனுசரிக்கும் இத்தா ஏதும் இல்லை. அவர்களுக்கு வாழ்க்கை வசதி அளியுங்கள். அழகிய முறையில் அவர்களை விட்டுவிடுங்கள். யா அய்யுஹன் நபிய்யு இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக அல்லாதி آتيت أجورهن وما ملكت يمينك
وما ملكت يمينك مما أفاء الله عليك وبنات عمك وبنات عماتك وبنات خالك وبنات خالاتك اللاتي هاجرن معك وامرأة مؤمنة إن وهبت نفسها للنبي إن أراد النبي أن يستنكحها خالصة لك من دون المؤمنين قد علمنا ما فرضنا عليهم في أزواجهم وما ملكت أيمانهم لكي لا يكون عليك حرج وكان الله غفورا رحيما. நபியே, உமது மனைவியரில் யாருக்கு அவர்களின் மனக்கொடையை கொடுத்து விட்டீரோ அவர்களையும், அல்லாஹ் உமக்கு போர் கைதிகளாக கொடுத்த அடிமை பெண்களையும், உமது தந்தையின் சகோதரரின் புதல்விகள், உமது தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், உமது தாயின் சகோதரருடைய புதல்விகள், உமது தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் ஆகியோரில் உம்முடன் ஹிஜ்ரத் செய்தோரையும் உமக்கு மணமுடிக்க நாம் அனுமதித்துள்ளோம். நபிக்காக தன்னை தானே அர்ப்பணம் செய்த நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் நபி அவரை மணந்து கொள்ள விரும்பினால் அனுமதித்துள்ளோம். உமக்கு சங்கடம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்பிக்கை கொண்டோருக்கு இல்லாமல் உமக்கு மட்டும் சிறப்பான சட்டமாகும். மற்றவர்களுக்கு அவர்களின் மனைவியர் மற்றும் அடிமைகள் குறித்து ஏற்படுத்தியுள்ளதை அறிவோம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். ترجي من تشاء منهن وتؤوي إليك من تشاء ومن ابتغيت ممن عزلت فلا جناح عليك ذلك أدنى أن تقر أعينهن ولا يحزن ويرضين بما آتيتهن كلهم والله يعلم ما في قلوبكم وكان الله عليما حليما. முஹம்மதே, அவர்களில் நீர் விரும்பியவரை ஒதுக்கிவிடலாம், விரும்பியவரை உம்முடன் வைத்துக் கொள்ளலாம். நீர் ஒதுக்கியோரில் யாரை விரும்புகிறீரோ அவரை மீண்டும் சேர்த்துக் கொள்வதில் உம்மீது குற்றமில்லை. அவர்களின் கண்கள் குளிரவும் அவர்கள் கவலைப்படாமல் இருக்கவும் நீர் அவர்களுக்கு எதை கொடுக்கிறீரோ அதில் அவர்கள் அனைவரும் திருப்தி அடையவும் இது ஏற்றது. உங்கள் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான். அல்லாஹ் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மை உடையவனாகவும் இருக்கின்றான். لا يحل لك النساء من بعد ولا أن تبدل بهن من أزواج ولو أعجبك حسنهن إلا ما ملكت يمينك وكان الله على كل شيء رقيبا. அடிமை பெண்கள் தவிர வேறு பெண்கள் இதன் பிறகு உமக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்களின் அழகு உம்மை கவர்ந்த போதும் சரியே. அவர்களை விவாகரத்து செய்துவிட்டு அவர்களுக்கு பகரமாக வேறு மனைவியரை மாற்றுவதும் கூடாது. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றான். يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق وإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب
ذلكم أطهر لقلوبكم وقلوبهم وما كان لكم أن تؤذوا رسول الله ولا أن تنكحوا أزواجه من بعده أبدا إن ذلكم كان عند الله عظيما. நம்பிக்கை கொண்டோரே, நபியின் வீடுகளில் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதற்கு நுழையாதீர்கள். அவரது பாத்திரத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள். மாறாக அழைக்கப்பட்டால் செல்லுங்கள். உணவு உண்டதும் சென்று விடுங்கள். பேச்சில் லயித்து விடாதீர்கள். இது நபிக்கு தொந்தரவாக இருக்கும். உங்களிடம் கூற அவர் வெட்கப்படுவார். உண்மையை கூறும் விஷயத்தில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நபியின் மனைவியரான அவர்களிடம் எதையேனும் நீங்கள் கேட்டால் திரை கப்பால் இருந்தே கேளுங்கள். இதுவே உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உள்ளங்களுக்கும் தூய்மையானது. அல்லாஹுவின் தூதரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. அவருக்கு பின் ஒருபோதும் அவரது மனைவியரை நீங்கள் மணக்கவும் கூடாது. இது அல்லாஹுவிடம் மகத்தானதாக இருக்கிறது. எதையேனும் நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்து கொண்டாலோ அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிபவனாக இருக்கின்றான். لا جناح عليهن في آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن واتقين الله إن الله كان على كل شيء شهيدا. நபியின் மனைவியராகிய அவர்களின் தந்தையர், புதல்வர்கள், சகோதரர்கள், சகோதரர்களின் புதல்வர்கள், சகோதரிகளின் புதல்வர்கள் மற்றும் பெண்கள், அவர்களின் அடிமைகள் விஷயத்தில் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பவனாக இருக்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான். வானவர்கள் அவருக்காக அவனது அருளை வேண்டுகின்றனர். நம்பிக்கை கொண்டோரே, நீங்களும் அவருக்காக இறை அருளை வேண்டுங்கள், சலாமும் கூறுங்கள். இன்னல்லதீன யு'தூன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাতি வ அஅத்த லஹும் அஸாபன் முஹீனா. அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் தொந்தரவு செய்வோரை இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கிறான். அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயாரித்துள்ளான். வல்லதீன யு'தூனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபூ ஃபகத் இஹ்தமலூ புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாததை கூறி துன்புறுத்துவோர் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமந்து விட்டனர். யா அய்யுஹன் நபிய்யு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. நபியே, உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தொங்க விடுமாறு கூறுவீராக. அவர்கள் ஒழுக்கமுடைய பெண்கள் என்று அறியப்படவும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும்
நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجاورونك فيها إلا قليلا. நயவஞ்சகர்களுக்கும் உள்ளங்களில் நோய் உள்ளோரும் மதீனாவில் பொய்களை பரப்புவோரும் விலகிக் கொள்ளாவிட்டால் முகமதே, உம்மை அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வைப்போம். பின்னர் இங்கே குறைவாகவே உமக்கு அருகில் குடியிருப்பார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் எங்கு காணப்பட்டாலும் பிடிக்கப்பட்டு கொன்றொழிக்கப்படுவார்கள். الله في الذين خلوا من قبل ولن تجد لسنة الله تبديلا. முன் சென்றோர் விஷயத்தில் இதுவே அல்லாஹ்வின் நடைமுறையாக இருந்தது. அல்லாஹ்வின் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا. முஹம்மதே, யுக முடிவு நேரம் பற்றி மக்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அது பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது என கூறுவீராக. யுக முடிவு நேரம் சமீபத்தில் இருக்கக்கூடும் என்பது உமக்கு எப்படி தெரியும்? இன்னல்லாஹ லஅனல் காஃபிரீன வஅஅத்த லஹும் சஈரா. ஏக இறைவனை மறுப்போரை அல்லாஹ் சபித்து விட்டான். அவர்களுக்கு நரகத்தையும் தயாரித்துள்ளான். خالدين فيها أبدا لا يجدون وليا ولا نصيرا. அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். எந்த பொறுப்பாளனையோ உதவியாளனையோ காண மாட்டார்கள். يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا. அவர்களின் முகங்கள் நரகில் புரட்டப்படும் நாளில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, இத்தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என கூறுவார்கள். وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا السبيلا. எங்கள் இறைவா, எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர் எனவும் கூறுவார்கள். ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا. எங்கள் இறைவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை அளிப்பாயாக, அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபிப்பாயாக எனவும் கூறுவார்கள். يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. நம்பிக்கை கொண்டோரே, மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்தோர் போல் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் கூறியதிலிருந்து அவரை அல்லாஹ் நீக்கினான். அல்லாஹுவிடம் அவர் தகுதியுடையவராக இருந்தார். يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே கூறுங்கள். يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான், உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார். إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال
فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. வானங்கள் பூமி மற்றும் மலைகளுக்கு அமானிதத்தை நாம் முன்வைத்தோம். அதை சுமக்க அஞ்சி அவை மறுத்துவிட்டன. மனிதன் அதை சுமந்து கொண்டான். அவன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் இணை கற்பிக்கும் ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தண்டிப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான்.